தளபதியோட அரசியல் மாநாடு சம்பந்தமா சில முக்கியமான செய்திகள் இப்ப சோசியல் மீடியால போய்கிட்டு இருக்கு. சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். அரசியல்ல ஒவ்வொரு விஷயத்தையுமே தளபதி பக்காவா பிளான் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எடுத்தோம் கவுத்தோம்னு இல்லாம தெளிவான ஒரு பாதையை உருவாக்கி தளபதி அதுல நடக்க ஆரம்பிச்சிருக்காரு. கண்டிப்பா முதல்வர் பதவியை பிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்துல தளபதி இருக்காரு. இந்த நிலைமையில செப்டம்பர் 5ஆம் தேதி தளபதியோட கோட் படம் ரிலீஸ் ஆகுது. அதே மாசத்துல குறிப்பா செப்டம்பர் 21ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாடும் பாத்தீங்கன்னா நடக்க இருக்கு. இந்த நியூஸ் அபிஷியலா வரல அப்படின்னாலுமே கிட்டத்தட்ட அந்த தேதியில தான் மாநாடு நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம திருச்சியில இருக்க சிறுகனூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த மாநாட்டை நடத்துறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்களாம். சோ கட்சியோட பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் நேத்திக்கு திருச்சிக்கு வந்து சிறுகனூர்ல மாநாடு நடக்க போற இடத்தை ஆய்வு செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் உட்கார்ந்து நிகழ்ச்சியை கவனிக்கக்கூடிய வகையில பிரம்மாண்டமான பந்தல் அமைக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம மாநாட்டுக்கு வரக்கூடிய 10 லட்சம் பேருக்கும் பிரியாணி விருந்து வைக்கிறதுக்கு தளபதி முடிவு பண்ணியிருக்காரு. தண்ணீர் வசதி, டாய்லெட் வசதி, பார்க்கிங் வசதி அப்படின்ட்டு இப்பவே எல்லாத்தையுமே ஏற்பாடு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. சோ தமிழ்நாடு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு மிக பிரம்மாண்டமா நடக்க போகுது. இந்த மாநாட்டை முடிச்சிட்டு தளபதி அடுத்ததா 4 மண்டல மாநாடுகளை நடத்த போறாரு. அது மட்டும் இல்லாம மாவட்ட வாரியா 10 பொதுக்கூட்டங்களை நடத்துறதுக்கு முடிவு பண்ணியிருக்காரு. இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 100 சட்டமன்ற தொகுதிகளை இணைக்கக்கூடிய வகையில தளபதி நடைபயணம் செஞ்சு மக்களை நேரடியா சந்திக்க போறதாவும் சொல்லப்படுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் தளபதி என்னென்ன சம்பவங்கள் செய்யறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறத. ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.